இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஓய் அரிசி மூட்டை பாரு எப்படி இருக்குன்னு. What a charm! மானஸ், மானஸ், நீ இந்த தலைமுடியை என்ன பண்ணி வச்சிருக்க? மானஸ், நான் உன்னை காணோன்னு எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்க. நீ இங்க உட்கார்ந்துருக்க. உன்னை காணோன்னு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்ப ஏன் நிலைமை எப்படி இருந்திருக்கும். சில பேர்கிட்ட பேசுறதே சுத்த வேஸ்ட். மானஸ், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு. சாரி அம்மா. அங்கிள் எம் தான் சொன்னாரு ஒரு புது லுக்கால நாங்க ரெண்டு பேரும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு. சர்ப்ரைஸ்? வாட் a surprise! சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக் கொடுத்திருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். என்ன கேவலமான ஹேர் ஸ்டைல் இது. இது சரி பண்ணு. எப்படி முதல்ல இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணு. அட அம்மா, இப்ப இதுதான் ஸ்டைல் தெரியுமா? உங்களுக்கு தெரியல, நீங்க ஓல்ட் ஆயிட்டீங்க. அவுட்டேட்டட் வேற. உனக்கு என்ன தெரியும் எது கூல் எது அழகா இருக்கும்னு? சோ கூல். வாய் மூடு. ரெண்டு அரை விட்டேன்னு வை, மொத்த கூல்னஸ் வெளியே வந்துரும். வா, முதல்ல இறங்கு. ஐயோ அவ. இங்க பாருங்க மிஸ்டர் மோகன், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன். என் கிட்ட இருந்தும் என் பையன் கிட்ட இருந்தும் விலகி இருங்க. என் பையனை கெடுக்கிறத விட்டுட்டு புது வீடு தேடுறதுல உங்க மூளையை செலுத்துனீங்கன்னா அது உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் நல்லதா இருக்கும். இதை எடு முதல்ல நீ. கொஞ்சம் உதவி செய்யுங்க. அப்பா உதவி செய்யாம வேற யார் உதவி செய்வாங்க இல்ல? அப்பா, வா, இங்க இருந்து போலாம். நாளைல இருந்து டிஃபனுக்கு அப்புறம் ஜாகிங் பண்ணு. பின்னாடி இல்ல, முன்னாடி பாரு. போது நிறுத்து. யுவனை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. யுவன் என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இல்ல இல்ல ராமா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட ப்ரூஃபும் இருக்கு பாருங்க. இத பாருங்க. இந்த மாஸ்க நேத்து யுவன் அங்கிள் தான் எரிச்சாரு. இந்த மாஸ்க பார்த்து தான் மானஸ் பயந்து போனான். இந்த மாஸ்க தான் அந்த ஹூடி மன போட்டிருந்தான். குஷி, உன்னோட இந்த கதைக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, வீடியோவே இருக்கு. அதை யுவன் எனக்கு காட்டினாரு. இந்த மாஸ்க நீதான் எரிச்ச, நீதான் அணைச்ச. யுவன் நேத்து ராத்திரியே இந்த வீடியோவை எனக்கு காட்டிட்டாரு.
வாடா யுவன் வாடா, உன் மூளைய பாராட்டி ஆகணும்டா. எப்ப பாரு இந்த குஷி டிடெக்டிவ் எப்படி தான் விரிக்கிற வலையிலேயே விழப்போறா பாரு. காட் bless you. இப்ப உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. உண்மையை சொல்லியே தீர்வன் இருக்கல்ல. மவள இல்ல இந்த மாதிரி கூட இருக்கலாம்ல குஷி. நீயே இந்த மாஸ்க கொண்டு வந்திருக்கணும், நீயே எரிச்சு நீயே தண்ணி ஊத்தி இருக்கணும். அப்புறம் அந்த பழைய யுவன் மேல போடணும். இல்ல ராதிகா ஆண்டி, நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? இல்ல வேற மாதிரி கூட இருக்கலாம் குஷி. நீயே இந்த மாஸ்கை எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பார்த்து மானஸ் பயப்படணும்னு நினைச்சிருக்கலாம். நல்லா இருக்கும். ரமன், நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன்? உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லைல்ல? அப்ப என்கிட்ட இன்னொரு ப்ரூஃபும் இருக்கு. யுவன் அங்கிள் கிட்ட ஒரு பிளாக் கலர் பேக் இருக்கு. அதுல ஸ்டீல்ல பண்ண ஏதோ ஒரு பொருள் இருக்கு. எனக்கு என்னமோ அது ஒரு நைஃப்னு தோணுது. அந்த ஹூடி மேன் வச்சிட்டு இருந்தது. அண்ட் இவர்கிட்ட ஒரு பிளாக் கலர் ஹூடியும் இருக்கு. மானஸ் அந்த ஹூடி மேன் கிட்ட என்னெல்லாம் பார்த்தானோ அது எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. ஏய் ஏய், நீ என்னமா பேசிட்டு இருக்க? என்ன பேசுற? அந்த பேக் என்கிட்ட கொடுத்தது நீதானம்மா? நானா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அந்த பேக் நீதானம்மா என்கிட்ட கொடுத்த? அந்த நான் black எப்போ color bag, உங்ககிட்ட- black bag? மாட்னியா? குஷி, அது இந்த பேக் தானே? இந்த பேக் தான். இது யுவனோட ரெகுலர் ஜிம் பேக். இது அவர் டெய்லி யூஸ் பண்ணுவாரு. அண்ட் யுவன் என்கிட்ட சொன்னாரு, ஒரு நாள் அவர் ஒன்னு டிராப் பண்ணும்போது நீ எப்பவும் அவர் போட்டுட்டு போற ஹூடியும் இந்த பேக்கையும் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினியாமே. அண்ட் இப்ப நீ இந்த ரெண்டு பொருளையுமே அவருக்கு எதிர யூஸ் பண்றியா? நீங்க என்ன குஷி, சொல்றீங்க? அது போதும் மட்டும் இல்லாம போதும், நிறுத்து. நல்ல வேளை எனக்கு இந்த கதை மொத்தம் முன்னாடியே தெரியும். இல்லனா நீ சொன்ன கதை ரொம்ப பக்காவா இருந்துச்சு குஷி. அதை நீ சொன்னதுமே நான் நம்பி இருப்பேன். அவர் பொய் சொல்றாரு. என் வார்த்தையை நம்புங்க ப்ளீஸ்.